ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின கண்மொழித்த நிகழ்ச்சியின் மூலயமாய் இந்த சனிக்கிழமையில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. சந்தோஷம்தான் நம்முடைய மந்திரம், மறந்துடவே செய்தி. சரி, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம கிதியோனுடைய லைஃப் லெசன்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிதியோனுடைய யுத்தம் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு காரியமாக பார்த்துட்டே வந்தோம். கடைசியாக முந்தா நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, மற்றவர்களையும் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நேற்றைய தினம் வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நானும் ட்ரை பண்ணுறேன், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால் இன்னைக்கு நம்ம டாப்பிக்கை முடிக்க போகிறோம். சனிக்கிழமை ஒரு வாரம் தான், ஒரு லெசன். ஓகே, அதனால் போன வாரம் யோசேப்பினுடைய யுத்தம் பார்த்தோம், இந்த வாரம் கிதியோனுடைய யுத்தம் பார்க்குறோம். யுத்தத்துடைய கடைசி பார்ட், முக்கியமான இடம், முக்கியமான அற்புதம் நடந்த இடம், முக்கியமான ஆசீர்வாதம் நடந்த இடம், மீதியானியர் கைக்கு தப்பு வைக்கப்பட்டதான ஒரு பகுதி, லாஸ்ட்டு இடம் என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தோம். எப்படி மனிதர்களை தேர்ந்தெடுத்தான், ஆண்டவருடைய அழைப்பு எப்படி இருந்தது, அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான். ஆரம்பமே அதான், ஹார்ட் ஒர்க்கிங். அப்புறம் ஆண்டவருடைய அடையாளங்களை கேட்ட ஒரு மனிதன், ஆனால் அதுக்கப்புறம் கேட்கல, அதுக்கப்புறம் எழுந்து பிரகாசித்தான் என்று சொல்லி மனிதர்களை, அவன் சரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்தான், மற்றவர்களை எழுப்புகிறவனாக இருந்தான். இப்படியெல்லாம் நம்ம 4 காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யலாம். கடைசியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யுத்தத்தினுடைய ஆயுதங்கள் என்ன அப்படின்னா, நம்ம பின்னாடி தொடர்ந்து 7வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் சொல்கிறான், 17வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து நீங்களும் அப்படியே செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி 16வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 3 படையாக வகுத்துட்டான். அந்த 300 பேரை 3 பார்ட்டாக பிரித்து அந்த 3 பார்ட்டு கையில் என்ன கொடுத்தான் அப்படின்னா, என்ன ஆயுதம் அப்படின்னா, எக்காளம், வெறும் பானை, அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டி, அவ்வளோதான். 3 காரியம்தான். எக்காளம், அப்புறம் வெறும் பானை, 3வது தீவெட்டி. இந்த 3 காரியமும் நம்முடைய லைஃப்பில் முக்கியமான 3 ஆயுதங்களை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய இந்த உலகத்தில் நமக்கு எக்காலம் இருக்குது, பட் வார்ஃபேரை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போது நம்முடைய லைஃப்னு வரும்போது எக்காலம் நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி வெறும் பானை நமக்கு தேவைப்படாது, தீவெட்டி தேவைப்படாது. நம்முடைய லைஃப் ஸ்ட்ரகிள், லைஃப் வார் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். ஸோ அப்போது அதை யோசிக்கும் போது ஆண்டவர் 3 காரியத்தை வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, காரியம் எக்காலம். எக்காலம் எதை குறிக்குது, எதை அது நோட் பண்ணுது அப்படின்னா, துதி. நம்முடைய லைஃப்பில் நம்ம அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஆயுதம் துதி. எப்போவுமே பாடிக்கிட்டே இருங்க, ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. நம்முடைய ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர், ஆராதனையில் கிரியை செய்கிறவர். துதிக்கும் போது தான் எரிகோ கோட்டை விழுந்தது. அப்போது துதிங்க. 2வது ஒரு காரியம் வெறும் பானை. அதாவது வெறும் பானை அப்படின்னு சொன்னால் அலுமினிய பானை, சில்வர் பானை, நிறைய பானை இருக்குது. அப்போது பைபிளில் இது என்ன பானையை நோட் பண்ணுது, எதை குறிக்குது அப்படின்னா, பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. பிக்சர்ஸ் அப்படின்னா 2 கைப்பிடிகளை கொண்ட மண்பானை. மண்பானை எதை குறிக்கும், இந்த மண்பானை எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மண்பானை நம்மளுடைய தனிப்பட்ட மாம்ச ஜீவியத்தை குறிக்கும். ஏன் நான் சொல்கிறேன், இவங்க மண்பானையோட வேலை எக்காலத்தை ஊதுனாங்க, துதிக்கிறது. மண்பானையை உடைச்சிட்டாங்க. என்னன்னா, மாம்சத்தை அழிச்சிடணும். ஆண்டவருக்கு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமும் போராடிக்கிட்டே இருக்கு. அப்போ மாம்சம் உடைக்கப்பட்டுட்டு அப்படின்னா ஜெயம் கர்த்தர் தந்துடுவார். எக்காலம் ஊதி துதிச்சிங்கன்னா ஜெயம். 2வது மண்பானை உடைச்சிடணும். மண்பானை, இந்த சரீரம் மண்ணானது, ஆண்டவர் மண்ணிலேருந்து செஞ்சார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கே திரும்புகிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த மாம்ச சரீரம் என்ன செய்யணும், மண்ணுக்கே திரும்பிடும். இது மண், இது உடைச்சிடணும். 3வது ஒரு காரியம் அங்கே நம்ம வாசிக்கிறோம், தீவெட்டியை அவங்க உயர்த்தி பிடிக்கிறத பார்க்குறோம். தீவெட்டி ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை தருவார். உங்களுடைய அக்கினி மேலே நல்லா எரியுது அப்படின்னா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், விளக்கு தண்டுன்னு மேலே தூக்கி வச்சிருவார். அதனால் நம்முடைய லைஃப்பில் ஜெயம் வேணுமா, அடுத்த ஸ்டேஜ் ஆசீர்வாதம் வேணுமா, டூ ஒன் திங், எக்காலம் ஊதுங்க. 2வது உங்கள் மாம்சத்தை உடைச்சிருங்க. அதான் பைபிளில் சொல்கிறோம். பைபிளில் நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது ஒரு குயவன் ஒரு பாண்டத்தை உருவாக்குகிறான், மண்ணுனால் ஒரு பாண்டத்தை உருவாக்குறான். அந்த பாண்டம் கெட்டு போயிட்டு, அந்த பாண்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை அவன் உடைக்கலை, அதை வேண்டான்னு தள்ளலை, அதை மீண்டும் உடைத்து குலைத்து திரும்ப அவனுக்கு விருப்பமான வேறு பாண்டமாய் வணைந்தான். அப்படி அதே குயவன் தான் நம்முடைய ஆண்டவர். நம்மளை தள்ள மாட்டார்.
அதனால் நீங்கள் மாம்சத்தை உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வேறு பாண்டமாக, அவருக்கு விருப்பமான பாண்டமாக ஆண்டவர் மாற்றுவார். 3வது தீவட்டி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக எழும்புங்க. அதான் நீ பெற்றுக்கொண்ட வரத்தை என்ன செய்யணுமா, அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் வரத்தை, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்பி பாருங்கள். சத்துரு ஓடிடுவான். நீங்கள் ஜெயம் பெற்றவராக இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.